வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அதாவது ரொம்ப நான் என்ன சொல்வேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளை பற்றி நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு புக்கு. இந்த புக்கு தான் என்றென்றும் நீயே பை லோப்சாங் ரம்பா. இது அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு நம்ம பிஎஸ்எஸ்எம் மூமெண்ட்லேருந்து பிஎம்சி மாஸ்டர்ஸ் இதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதோட சாராம்சம் தான் இந்த புக்கு. ஆக்சுவலி இந்த புக்கு பார்த்திங்கன்னா பெரிய புக்கு இங்கிலீஷில். பட் இதில் முக்கியமான ஒவ்வொரு சாப்டரோட முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கு இந்த புக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல், எல்லாரும் இதை ஏன் படிக்கணும் அப்படின்றனா, பத்ரிஜி முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு 50,000 புத்தகங்களில் இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. இந்த புக்குக்கு அவரே முன்னுரை எழுதியிருக்காரு. அவர் என்ன முன்னுரை எழுதியிருக்காருன்னா, பத்ரிஜி எழுதியிருக்காரு, 1976ஆம் ஆண்டு தியானத்துக்கு அறிமுகமானேன். 1979 50,000 புத்தகங்களை படித்து முடித்து விட்டேன். இத்தருணத்தில் டாக்டர் இவர் டாக்டர் டியூஸ்டே லோப்சாங் ரம்பா என்னும் இந்த ஞானியின் யூ ஃபார் எவர், என்றென்றும் நீயே, அவர் இங்கிலீஷில் யூ ஃபார் எவர் எழுதியிருக்காரு. இது தமிழில் நம்மளுக்கு என்றென்றும் நீயே அப்படிங்கிற ஒரு புத்தகமாக இதாச்சு. அதை படிக்கலானேன். இது என் வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்புமுனை அப்படின்றாரு. இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதில் இருக்கிற சில முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். பட் ஆனால் எல்லாருக்கும் இந்த புக்கு எங்கேயாவது போனீங்க கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் படிக்கணும், திருப்பி படிக்கணும். இது நான் ஆக்சுவலி இந்த செஷனுக்காக 3ஆவது தடவை படிச்சிருக்கேன். நான் தனியாக ஒரு தடவை படித்தேன், அப்புறம் திருப்பி ஒரு சுவாத்தியாயம் எடுத்தேன். இது 3ஆவது தடவை படிக்கிறேன். ஆனாலும் 3ஆவது தடவை படிக்கும்போது இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அப்போ தான் நம்மளுக்கு புரிதல் வருது. அவர் பத்ரிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை பிறப்பு இறப்பு என்ற பல விஷயங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது இந்த புஸ்தகத்தில். முதலாக நான் ஞான பிரகாசம் அடைந்ததை உணர்ந்தேன். அதாவது இந்த புக்கை படித்தோன்னு தான் அவருக்கு அந்த ஞான பிரகாசம் அடைஞ்சதை அவர் உணர்றாரு. ஏன்னா இதில் நாம் நான் யார் அப்படிங்கிற இந்த உடல், ஃபிசிக்கல், ஆஸ்ட்ரல், எத்ரிக், காசல் எல்லாம் சேர்த்து நம்ம யாராக எப்படி உருவாகி இருக்கோங்கிறத ஃபுல்லாக சயின்ஸாக சொல்லியிருப்பார், சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருப்பார். வாழ்க்கை அவர் பத்ரிஜி சொன்னதுதான், வாழ்க்கை ஒரு முடிவில்லாத ஆனந்த பயணமாக விரிந்து கொண்டே இருக்கிறது. என் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சவால்களாக மாறியது. இந்த புத்தகத்தை படித்த உடனே அவருக்கு வர கஷ்டம், அவருக்கும் கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் எல்லாம் சவால்களாக மாறியது. அதிலிருந்து அவர் ஒவ்வொரு ஆன்மீக விஞ்ஞானத்தையும் தியான வித்யாவையும் அதை போதிக்கிறதுலே ரொம்ப மூழ்கி இருந்திருக்காரு. இந்த போதனை அவர் என்ன சொல்லாரு தெரியுமா, இந்த மாதிரி ஆன்மீக போதனை தியான வித்யாவை போதிப்பதில் நான் எந்த உலகத்தில் இருந்தாலும் போதனை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக்கில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நாம் வாழ்வியலுக்கு தேவையான எத்தனை விஷயங்களை கற்றுக்குறோம். அதாவது ஒரு சமையல், ஒரு தையல் தைக்கிறது, அப்புறம் கார் ஓட்டுறது, வண்டி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, எத்தனையோ விஷயங்களை நாம் இந்த உலக வாழ்க்கைக்காக கற்றுக்குறோம். ஆனால் ஆன்மீகமாக நம்ம ஆன்மாக்காக கற்றுக்க வேண்டிய பல ஆன்மீக விஞ்ஞானங்கள், ஆன்மீக வித்யா இருக்குது அப்படிங்கிறத இதில் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் அற்புதமான இந்த புத்தகத்தை தமிழாக்கமாக்கி அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. ஏன்னா தமிழ் மக்களுக்கும் இது போய் சேருது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இதை தமிழ் அறிந்தவருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆக அமையும் என்பதில் ஐயமில்லை. படித்து பயன்பெறுங்கள், ஞான பிரகாசம் அடைந்து உங்கள் புத்த தத்துவத்தை உணருங்கள் அப்படின்னு முன்னுரை எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தோ அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு புக்கு அப்படிங்கிறத நாம் நிறைய புக்கு இருக்குது, 50,000 புக்கு எல்லாம் படிக்க வேணாம். அதாவது பத்ரிஜி சில புக்ஸை நம்மளுக்கு பரிந்துரை பண்ணுறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகங்களையாவது நாம் படிக்கணும். அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி தான் இந்த இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது.
ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த புக்கு வாங்கி படிங்க. டாக்டர் லோப்சாங் ரம்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு புத்த மத ஞானி. அவர் வந்து லண்டனில் வாழ்ந்தபோது நிறைய ஆன்மீக புத்தகங்களே எழுதியிருக்காரு. அவற்றில் தலை சிறந்த புத்தகம் வந்து யூ ஃபார் எவர் என்ற புத்தகம். அதில் வந்து தமிழாக்கம் செய்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட தொகுப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு வந்து அதோட தொகுப்பு. இப்போ ஆசிரியரே லோப்சாங் ரம்பாவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் வந்து அறிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களில் வந்து நம்ம இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஆர்வமுடன் இந்த புத்தகத்தில் சொல்கிற பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த புத்தகத்தை வந்து படித்த நிறைய பேர் இவருக்கு நிறைய கேள்விகள், லெட்டர்ஸு, அந்த மாதிரி கடிதங்கள்லாம் எழுதி நிறைய அவங்களோட சந்தேகங்கள் தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அத்தியாத்மா அப்படின்னு சொல்கிறார். அத்தியாத்மானா ஓவர் செல்ஃப், அதாவது நம்ம உயராத்மா, நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு ஆத்மா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் வந்து ஓவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து அத்தியாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அத்தியாத்மா என்பது அது வந்து ஒரு மூலக்கூறு, அதுதான் சோர்ஸ், அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் ஒரு தடவை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இதே மாதிரி இந்த யூ ஃபார் எவர் புக் மாதிரியே நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதாவது நியூ எனர்ஜிஸ் அப்படின்னு புத்தகங்கள் இருக்குது. அது வந்து ஹையர் வேர்ல்ட்ஸை பற்றி இருக்கும். அப்புறம் வந்து இறப்புக்கு பின் அப்படிங்கிற புத்தகம், அந்த மாதிரி அந்த கேட்டகிரி, அந்த வகையான புத்தகங்களை வந்து நாம் படிக்கும்போது இந்த அத்தியாத்மா, இந்த ஆத்மா, மேலே மூலக்கூறு, அந்த சோர்ஸு, அந்த மூலச்சைத்தியனம், இந்த மாதிரி வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேட்க 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 வந்து நம்மளுக்கு நிறைய புரிதல் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்னது அத்தியாத்மானா என்ன அப்படின்னு புரியாது. ஆனால் நிறைய புத்தகங்களில் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும். இது வந்து மூலக்கூறு, அதாவது சோர்ஸ். நாமளே வந்து ஒரு டிவைனோட ஒரு எசன்ஸ் தான். அந்த சோர்ஸ்லேருந்து வந்த ஒரு துளி, இறைவன்லேருந்து வந்த ஒரு துளி. எப்படி வள்ளலார் சொல்றாரு, அருட்பெருஞ்சோதியிலேருந்து வந்த எல்லாருமே ஒரு துளி ஜோதி தான். அது மாதிரி அங்கே சோர்ஸை நினச்சிக்கோங்க. அந்த மூலக்கூறு வந்து அதுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. அது வந்து என்னன்னா, அதால் நேரடியாக வந்து எந்த அனுபவங்களையும் பெற முடியாதுங்கிறனால நான் அதை உணர வேண்டிய எல்லாமே இந்த புலன்கள் மூலமாக அது எல்லா அனுபவங்களையும் பெறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வருது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து இந்த நீங்கள் புக்கு படிக்கும்போது தெரியும், ஆனால் நான் இதில் காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல. இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேலேருந்து ஒரு ஆள் போட்டு அதில் கீழே வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி போட்டு பல கேரக்டர்ஸில் வந்து அவங்கள வச்சு காமிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அத்தியாத்மா வந்து மேலேருந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி பல கேரக்டர்ஸாக அதை உருவெடுத்து ஒவ்வொரு கேரக்டர்லேயும் தன்னை வந்து அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை வந்து ஞானமாக மாற்றி அந்த ஆன்மா வந்து உயர்நிலையை அடையிறதுக்காக தான் வந்திருக்கோம். இதுதான் நாம் ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே, செயல்களுமே, விளைவுகளுமே எல்லாமே நம்மளுக்கு அனுபவங்களைத்தான் கொடுக்கிறது. அப்போ இதில் நான் என்ன அனுபவப்படுறேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதில் நான் என்ன அனுபவப்படுறேன், இதில் நான் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதா நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நாம் அதை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து இந்த அத்தியாத்மா அப்படிங்கிறது வந்து திபேத்திய மொழியில் வந்திருக்கு. நமக்கு மேலிருந்து நம்மை ஆட்டுவிக்கும் மனிதன், ஒரு ஆன்மா, ஒரு ஹையர் செல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. நம்ம மேலேருந்து ஒரு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அப்படிதானே இருக்கு, பொம்மலாட்டம் ஆட்டுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த ஒரு சக்தி, அது வந்து ஒரு வாழ்வு சக்தி, நம்மளுக்குள்ள அந்த ஹையர் சோர்ஸ் ஆஃப் வாழ்வு சக்தி வந்து நம்மளுக்குள்ள ஒரு உடல் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செஞ்சு அதெல்லாம் முழுமைப்படுத்தி, போன ஜென்மத்தில் செய்ய முடியாததை இந்த ஜென்மத்தில் செஞ்சு அதெல்லாம் முழுமைப்படுத்தி ஒரு முழுமையாக போய்கொண்டிருக்குது. இந்த மேலிருந்து அந்த ஓவர் செல்ஃப் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, சில்வர் கார்டு அப்படிங்கிற ஒரு வெள்ளி இலை, எனர்ஜி இலை வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அங்கேருந்து அந்த வெள்ளி இலை மூலமாக நம்மளுக்கு வந்து அத்தியாத்மாலேருந்து எல்லா
எனர்ஜிலேருந்து எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது வந்து சில்வர் கார்டு, வெள்ளிக்கொடி அப்படின்னு சொல்கிறோம். நாம் வந்து தூக்கத்தில் வந்து டெய்லி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபிசிக்கல் பாடியோட அந்த மற்ற பாடிகளோட வெள்ளிக்கொடி கனெக்டாக இருக்கும். இறந்துட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த பாடியை வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சில்வர் கார்டு வந்து கட் ஆயிடும், கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். அதாவது அந்த அத்தியாத்மா வந்து இப்போ நாம் வந்து அத்தியாத்மாவோட ஒரு துளின்னு வச்சுப்போம். இதை வந்து இன்னொரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். ஏன் இதை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்கிறேன். திங்கிங் அண்ட் டெஸ்டினி பை ஹெரால்ட் பெர்சிவல் அப்படிங்கிற புக்கில் அவர் வந்து சயின்டிஃபிக்காக எல்லாமே இவ்வளோ பெரிய புக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ பேஜஸ், ஆயிரக்கணக்கான பேஜஸ் இருக்கிற இவ்வளோ பெரிய புக்கு. அது வந்து இங்கிலீஷில் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதோட சாராம்சத்தையும் பத்ரிஜி வந்து திங்கிங் அண்ட் டெஸ்டினின்னு ஒரு சின்ன புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அதில் வந்து ஹெரால்ட் பெர்சிவல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 பாகமாக நாம் இருப்போமா. அந்த ஆன்மா வந்து நம்மளுக்குள்ளே இப்போ உடலில் இருக்கிறது வந்து ஒரு பாகம்தான். அது பேர் வந்து டூயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்களை செய்கிறதுக்காகவே வருகிற ஒரு பார்ட். ஆனால் மிச்ச 2 பார்ட்டும் இருக்குல்ல, அது 2 என்னன்னா திங்கர் அண்ட் நோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கர்னா யோசிக்கிற தன்மையுடையது, நோயர்னா எல்லாம் அறிந்த ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு பிறவி எடுத்து ஒரு மருத்துவராக இருந்தால் என்ன அனுபவம் எனக்கு கிடைக்கிது, ஒரு மியூசிஷியனாக ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டாக இருந்தால் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கிது, ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன அனுபவம் கிடைக்கிது, ஒரு ஆணாக இருந்தால் என்ன அனுபவம் கிடைக்கிது, ஒரு விளையாட்டு பெரிய வீரரில் தங்கப்பதக்கம் வெல்லும்போது என்ன அனுபவம் கிடைக்கிது, இப்படி எல்லா கேரக்டரும் இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இந்த பிறப்பு எடுத்திருக்கும் போது எல்லா கேரக்டரையும் நீங்கள் பார்க்குறீங்களா, அப்படிலாம் ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும்போது என்ன அனுபவம் கிடைக்கிதுன்னு எடுத்து 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 அந்த அனுபவத்தை ஃபுல்லாக அங்கே நோயரில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம அதிலிருந்து மிச்சம் மீதி என்ன அனுபவம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலையோ அந்த அனுபவத்தை பெறுவதற்காக ஒரு டூயரா, அதாவது செயல்படக்கூடிய ஒரு ஆன்மாவா ஒரு ஜென்மம் எடுத்து வரோம். இதுதான் வந்து பேசிக். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கை இனிமேல் நடத்த போகிற வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக, அதாவது இதில் நான் வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா. எனக்கே இது வருது, அதனால தான் வந்துச்சு, இதனால தான் வந்துச்சு, இந்த ப்ளேமே இருக்காது. ஓ இதையும் கற்றுக்க வந்திருக்கேன் நான் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, அத்தியாத்மாவின் பரிணாமம் வந்து நம்ம இப்போ இந்த உடலில் இருக்கிற அந்த ஆன்மாவோட அந்த உயர் ஆன்மா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, பன்மடங்கு அதிகமாக இருக்குமா. அந்த அத்தியாத்மாவை பற்றி நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நாம் வந்து இப்போ 3ஆம் தேர்ட் டைமென்ஷனில் இருக்கோம். நம்ம தேர்ட் டைமென்ஷன் வந்து அன்டிஃபைன், அதாவது மேலே இந்த பறக்கும் ஆப்ஜெக்ட்ஸு, பறக்கும் தட்டுகள், இதெல்லாம் வந்து 4ஆம் பரிணாம வளர்ச்சியோட உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து இப்போ நம்ம அத்தியாத்மா வந்து ஏன் இந்த உடம்பு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறோம்ல, சும்மா அது வந்து ஆன்மாவாக வரக்கூடாதா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அதை வந்து எப்படி விளக்குறாரு அப்படின்னா, இப்போ மூளை இருக்குது. இப்போ வந்து மூளையால் டைரெக்டாக சாப்பாடை சாப்பிட்டு அந்த ருசியை பண்ண முடியுமா, அனுபவிக்க முடியுமா, முடியாது. அதுக்கு நாக்கு வேணும். ஸோ நீங்கள் நாக்கில் சுவைக்கிறது எல்லாமே என்ன ஆகுது, இப்போ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஸ்வீட்டு இந்த டேஸ்டில் இருக்கும் அப்படின்னு உங்கள் மூளையில் போய் அது பதிஞ்சு உங்களுக்கு ஒரு அறிவாகவும் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஒரு தகவலாகவும் ஒரு மெமரியாகவும் நம்மளுக்கு மூளையில் பதியுது. அது நம்மளுக்கு அங்கே ஆன்மாவிலையும் பதியுது. மூளையில் இருக்கிறது மூளைக்கு வந்து எப்படி நாக்கு, கண்ணு, காது எல்லாம் உதவி செஞ்சு அந்த மூளைக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த உடல் வந்து அந்த அனுபவத்தை கொடுக்குது. இதை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது நம்ம மூக்கால் சுவாசிக்கிறது வந்து டைரெக்டாக நம்ம உணர்றது, அந்த அனுபவங்கிறது வந்து மூளைக்கு போகுது. வாயால் பேசுறது, கைகளால் செய்கிறது, கையில் தொடுறது, அது மாதிரி கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்குற ஒரு மியூசிக்கை கேட்டு அப்படியே லயிச்சு உக்காந்துருக்கிறது எல்லாம் மூளைக்கு போய் எப்படி அந்த மூளை வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அதை வந்து உள்வாங்கி வைக்குதோ, அதே மாதிரி இந்த ஆன்மா வந்து இந்த உடல் மூலமாக
ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உடலை எடுத்து வந்து அந்த அனுபவங்களை அந்த ஆன்மா உள்வாங்கி வச்சுக்குது. இதை வந்து நாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு இனிமே வர லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாள் இது அனுபவமாக ஆன்மா எடுக்குது, இது அனுபவமாக ஆன்மா எடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணும்போது, அதில் முழு கவனம் செலுத்தும் போது நம்ம அற்புதமாக அந்த சேலஞ்சை பத்ரிஜி முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் நான் வந்து ஒரு சவால்களாக தான் எடுத்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து ஒரு சேலஞ்சாகவும் ஒரு லெசன் லேர்னிங்காகவும் ஒரு பாடம் கற்றுக்கிறதாகவும் நாம் எடுத்து பண்ண முடியும். இப்போ இது வந்து இதே போல் பல்வேறு விதமான அனுபவங்களையும் அறிவையும் பெறுறதுக்காக நம்மை வந்து ஒரு மேலேருந்து இயக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆன்மா அதுதான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வித்தைக்காரன் மாதிரி இதை எதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நீ இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இந்த திறமையெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த இதெல்லாம் ஒரு அம்மாவா 2 குழந்தைங்கள வச்சு பண்ணி இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணி வேலைக்கு போய் அதை பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் சோலா, அதாவது இப்போ நம்ம இந்த தியானத்தை கற்றுக்குறோம், இந்த தியானத்தை கற்றுக்கிட்டு அதை சொல்லி கொடுக்கும்போது ஒரு அனுபவம், அதை நம்ம தியானம் பண்ணும்போது எவ்வளோ அனுபவம், அந்த எனர்ஜியை உணர்றது. ஸோ நான் அந்த சோலுன்னு உணர்றதை போய் பண்ணி கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாத்மா வந்து நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த உடலால் கூடு, இந்த உடலுங்கிற ஒரு கூடில் வாழ்ந்து அந்த வாழ்வின் அனுபவங்கள் மூலம் அத்தியாத்மா ஹையர் செல்ஃப் ஓவர் செல்ஃப் வந்து அறிவை வளர்த்து கொண்டே விஸ்டம் வளர்ந்து கொண்டே போகுது. அதோட எனர்ஜி, அதோட கான்ஷியஸ்னஸ், அதோட ஞானம், விழிப்புணர்வு, சக்தி இதெல்லாம் விரிந்து கொண்டே போகிறது. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இதை நல்லா உள்ளே வாங்கி நம்ம திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இந்த உடல் உணர்வுங்கிறதுலேருந்து ஆன்ம உணர்வுக்கு ஈஸியாக போக முடியும். ஏன்னா பத்ரிஜியே இந்த புக்கை படிச்சுட்டு நான் ஞான பிரகாசம் அடைஞ்சேன் அப்படிங்கிறார். நான் வெறும் எனர்ஜி தானா? அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் நாம் அந்த எனர்ஜியை வாங்கி தான் நாம் வந்து சோல் ரொம்ப பலமாகுது, பலசாலி ஆகுது. அந்த சக்தியை வாங்கி தான் அது வந்து பலசாலியும் அறிவாகவும் ஒரு ஆன்மீகமாகவும் அருள், அந்த இறை அருளை வாங்கிறது கூடிய தன்மையில் வந்து நம்ம மனம் மாறுது. இல்லை மனம் எங்கே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையை வந்து இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த இதை சாப்பிடணும், அங்கே போகணும், இதிலே தான் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஆன்மா வந்து இறைத்தன்மையை அடையிருந்து அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. ஆனால் நம்மளாம் ரொம்ப வந்து கொடுத்து வைத்த ஆன்மாக்கள். ஏன்னா பத்ரிஜி இந்த பிஎஸ்எஸ்எம் மூலமாக நம்மளுக்கு அதை உணர்த்திட்டார், ஞாபகப்படுத்திட்டார் இந்த ஜென்மத்தில். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மமாக இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நாம் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் போயிடுறோம். இப்போ இந்த ஜென்மத்தில் பிடிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே. தியானம் பண்ணணும், நான் யாருன்னு உணரணும், நான் உணர்ந்ததை மற்ற ஆன்மாக்களுக்கும் உணர வைக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச இந்த சுவாத்தியாயம் சஜன சாங்கித்யம் தியானத்தை பரப்பணும். இதுதான் நம்மளோட மெயின் பர்பஸு. ஆனால் அந்த பர்பஸை இந்த ஆன்மா அடையிறதுக்கு எத்தனையோ பிறவிகள் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை வந்து சாதிக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி பத்ரிஜி மூலமாகவும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசான்களை லோப்சாங்கரங் மாதிரி எத்தனையோ மாஸ்டர்ஸ், எத்தனையோ ஞானிகள் வந்து நம்மளுக்கு புத்தகம் மூலமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் பத்ரிஜி வந்து புக்கை படிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன தான் உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுத்தாலும் இவங்க எங்கேருந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே இவர் வந்து அனுபவம் பெற்று அந்த ஞானத்தை அடைஞ்சு அவர் அந்த புக்கு மூலமாக சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு மூலமாக சொல்கிறேன். ஸோ இதை நம்ம கேட்க கண்டிப்பாக அந்த ஆன்ம விழிப்புணர்வுக்கு நம்மளால் ஈஸியாக போக முடியும். அப்போ வந்து அதில் லாஸ்ட்டில் ஒரு இந்த அத்தியாத்மா பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறாரு, அத்தியாத்மாவினால் ஆட்டுவிக்கப்படும் ஒரு கருவி தான் நம்ம தமிழ் இதிலே வந்து எல்லா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் பாருங்க, அவனின்றி ஓரணுவும் அசையாது, நீ உன்னருளால் தான் எனக்கு வந்து முக்தி கிடைக்கணும், எல்லாருமே அப்படி தான் வேண்டியிருக்காங்க. நான் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. அங்கேருந்து அத்தியாத்மாவோட அருள் வேணும். அந்த அருளை பெறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் என்ன சொல்கிறாரு, நாம் ஒரு கருவியாக இருக்கோம். அதை வந்து நல்லது செய்கிறது மூலமாக அந்த அத்தியாத்மாவுக்கு வந்து நல்லது போய் அடையுது, தீயது செய்கிறனால தீமை போய் அடையுது. ஸோ அதனால் நல்லதே செய்வோம்னு சொல்லிட்டு அத்தியாத்மாவை பற்றி நாமளை பற்றி துல்லியமாக தெரிய ஒரே வழி என்ன, தியானம் செய்தல் தான் அப்படின்னு போட்டார் புக்கில்.
ஸோ தியானம் பண்ண பண்ண அதிகமாக பண்ண பண்ண என்ன ஆகும், நம்மளை நாம் உணர்றதுக்குரிய சக்தி வரும். இந்த மாதிரி சுவாத்தியாயம் கேட்க கேட்க நாம் மனம் மாறும். ஏன்னா மனம் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் ஒரு நம்பிக்கையில் ட்ரெயின் ஆயிடுச்சு. சின்னதுலேருந்து எத்தனையோ வருஷங்களாக ட்ரெயின் பண்ணிட்டாங்க. நீ இந்த உடம்பு, நீ உனக்கு சம்பாதிக்கணும், நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும், அதையே கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து நம்மளால் அதை மாற்றி தியானம் மூலமாக அந்த சக்தியும் நம்மளோட கர்மாக்களை குறைகிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு அனுபவங்களாக பெற பெற நம்மளுக்கு இந்த அத்தியாத்மா கூட கனெக்ட் ஆக முடியும், அதை பற்றி துல்லியமாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து வந்து என்ன வர்றாருன்னா, வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வரோம். ஓகே, நாம் அத்தியாத்மாவை பற்றி ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உயர் சக்தி, நாம் அதுலேருந்து ஒரு துளி வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சில அனுபவங்களை பெறதுக்காக வந்திருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம வந்து மனுஷனோட இந்த இயற்கை தன்மையை ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து நம்மளோட இயற்கை தன்மையை அறிந்து கொள்றதுக்காக நாம் வந்து ஆண் பெண் இவங்க இந்த ரெண்டு வடிவிலையும் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து மனிதன் அப்படின்னு இங்கே வந்து மனிதன் தான் சொல்லுவார். அவர் வந்து ஆண் பெண்லாம் சொல்ல மாட்டார். இந்த புக்கு ஃபுல்லாகவே மனிதர்களாக பிறந்த நம்ம இந்த மனித ஜென்மம் எடுத்த இந்த ஆன்மாவை பற்றி தான் பேச போகிறாரு. ஸோ அதில் மனிதன்னு குறிப்பிடுற ரெண்டுமே வந்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தான் குறிப்பிடும். அதில் வந்து பெண் இனமாக வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டம்லாம் ஆறாலாம் என்னெல்லாம் பின்னாடி சொல்லுவார், அந்த ஒளிவட்டமும் அந்த நுண்பொருள் கோட்பாடு இயல் மெட்டாஃபிசிக்ஸை உணரக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா பெண்களுக்கு. அப்புறம் வந்து இந்த வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரியுறதுக்கு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே உயிரோட்டம் உள்ள அசைவு நிலையில் தான் இருக்கிறது. எல்லாமே ஒரு அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து தமிழில் சொல்ல மாதிரி அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிற அந்த பழமொழியை அந்த அந்த இதை வந்து நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன்னா தெரியும். எல்லாமே நம்ம உடம்பு கூறுகள் எல்லாத்தையும் கடைசியாக துணூண்டாக பிரிக்கிறது, கடைசி வரைக்கும் துகளாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆட்டமில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி இந்த அசையாத பொருட்கள், ஜடமற்ற பொருட்களுக்கான கட்டில், சேரு, இது அது, இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே கடைசியாக இருக்கக்கூடியது வந்து அந்த ஆட்டம், அந்த வந்து அணுன்னு சொல்கிற அந்த அணு. அதுக்குள்ளே வந்து இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அசைந்து கொண்டு தான் இருக்கிறது. எதுவுமே இறந்து விட்டது அப்படின்னே கிடையாது. இந்த உலகத்தில் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. உலகம் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஆட்டமும் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இறந்து விட்டது என்று கூறுவது என்ன அப்படின்னா, அது ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு இது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னா, அதில் வந்து வெண்டைக்காய் நல்லா இருந்ததுன்னா சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்குது. கெட்டு போச்சு அப்படின்னா வேறு தன்மைக்கு மாறிடுச்சு. வேறு உயிரினங்கள் அதில் வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடைசியில் அந்த மூலக்கூறு ஃபைனலாக இருக்கிற ஆட்டமாக தான் இருக்குது. அது வேறு ஆட்டமாக மாறி இருக்கு. அது வந்து வேறு பொருளாக கார்பனாவோ நைட்ரஜனாவோ ஏதோ மாறி இருக்கு. ஆனால் எதுவுமே மொத்தமாக இறந்து போகிறதோ அழிஞ்சு போகிறதோ கிடையாது. அதுதான் அவர் வந்து சொல்ல வராரு. இதில் வந்து அவர் சொல்ல வர இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எல்லாத்தையும் கடைசியாக பிரிச்சிங்க, நம்மளோட முடியை வந்து ஒரு 1,00,000 பார்ட்டாக கடைசியில் பிரித்து கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டமில் வந்து தான் நம்ம நிற்போம். கடைசியாக இந்த மாதிரி மூலக்கூறுகளாக நம்மளை ஆட்டம்களாக சேர்ந்து பிரித்தா இது எல்லாத்தையும் ஒரு லட்சோப ஆட்டம்களால் சேர்த்து 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 நம்ம இந்த உடம்பு ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அணுவுக்கு அணுவால் அப்பாலுக்கு அப்பால்லாம் நம்ம ஔவையார் பாடியிருக்காங்க, வள்ளலார்லாம் பாடியிருக்காங்க. இந்த அந்த அணு அளவுக்கு நம்ம அதுக்கும் மேலே இருக்கோம், அதுக்கும் மேலே எனர்ஜி லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. எல்லாமே எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. எதுவுமே ஸ்டில் கிடையாது, எதுவுமே இயங்காமல் கிடையாது, எல்லாமே இயங்கி கொண்டு தான் இருக்குது. இதை வந்து ஒரு மூலக்கூறு, அணு, நியூட்ரான், புரோட்டான்லாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம்.
ஆனால் அந்த பேர்லாம் இங்கே வேணாம், நாம் வந்து இது மூலக்கூறு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாரு. இதை வந்து நாம் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எப்படி வந்து ஒரு சூரிய மண்டலத்தை கிரகம் எப்படி நம்மளோட பிளானட் எல்லாம் சுற்றி வருதோ அதே மாதிரி தான் இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆட்டமும் அந்த நடுவில் இருக்க நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டு வந்து உள்ள புரோட்டான் இருக்குது. அதே மாதிரி தான். அதனால தான் வந்து அண்டத்தில் இருக்கிறதும் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டத்தில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் மூலக்கூறுகளாக இருக்கோ அத்தனையும் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல வந்து தாது உப்புக்கள் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. சித்தர்கள்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மருந்தை வந்து தங்க பஸ்பம் கொடுப்பாங்க, வெள்ளி பஸ்பம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே அந்த வெள்ளி சத்து தங்கச்சத்தெல்லாம் குறையிறனால அந்த பஸ்பங்களை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம உடம்புல இந்த பூமியில் உள்ள அத்தனை தாது பொருட்கள், மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ அதுவும் நாமளும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிகிறதுக்காக சொன்னார். எப்படி ஒரு சூரிய மண்டலத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அந்த ஆட்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து மூலக்கூறு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, வெளியில் சுற்றுற எலக்ட்ரானோட நம்பர் மாறுச்சுன்னா மாறிடும். யுரேனியத்துக்கு வந்து 92 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு நியூக்ளியஸை சுற்றி. ஆனால் நம்ம கார்பனுக்கு வந்து மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து அந்த எலக்ட்ரான் நம்பர் மாற மாற அது ஒவ்வொரு பொருளாக மாறிட்டு போகுது. நம்மளோட எலும்பு, சதை எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி ஆட்டம்களோட கூறுகளால் ஆகி அது செல்லாக வந்து அது டிஷ்யூவாக வந்து அது ஆர்கனாக வந்து அது வந்து ஒரு உறுப்பாக மாறி அது இப்போ உடம்பாக நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு. ஸோ இந்த உடல்னு நாம் பார்க்குறது எல்லாமே இந்த மூலக்கூறுகளின் ஒரு தொகுப்பு, லட்சோப லட்ச கோடான கோடி மூலக்கூறுகளின் ஒரு தொகுப்பு. இது வந்து ஒவ்வொரு இப்போ வந்து இதில் என்னன்னா, இப்போ இதில் வந்து அந்த எலக்ட்ரான் சுத்த என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. நம்ம உடம்புக்குள்ளே வந்து எங்கேருந்து எனர்ஜி வருது? இப்போ நீங்கள் சாப்பிட்ட உடனே எனர்ஜி வருதுன்னு சொல்கிறோம்ல, தியானம் பண்ண உடனே எனர்ஜி வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் அந்த எலக்ட்ரான் சுற்றும் போது மின்சாரம் உருவாகிறது. அந்த மின்சாரம் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கிடைக்கிது. அது கொஞ்சம்தான். ஆனால் தினமும் அத்தியாத்மாட்ட இருந்து நம்மளுக்கு சில்வர் கார்டு வழியாக எனர்ஜி வந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து நிறைய வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மிச்சம் இதில் எல்லாம் கொஞ்சமாக வருது. நாம் வந்து அத்தியாத்மாட்டேருந்து வருது, அதிகமாக வருது. அதனால தான் வந்து இறப்புங்கிற அந்த ஒரு அந்த டைம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கோங்கிறது வந்து அந்த அத்தியாத்மா வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் பீரியட் கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் தான்ப்பா உனக்கு டைமு, நீ போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம. அவங்க வந்து இந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த அத்தியாத்மா வந்து அந்த சில்வர் கார்டு மூலமாக அவங்க வித்ரா பண்ணிவிட்டு அந்த பாடியை வெக்கேட் பண்ணுறதுக்கு அந்த சோலை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நடக்குது ஆக்சுவலி. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து கொண்டே இருக்குது. அதை வந்து நம்ம தியானத்தில் உணர்வோம். நம்ம எல்லாருமே இப்போ தியானம் பண்ணுறனால கண்டிப்பாக நம்ம எனர்ஜி சில நேரம் அதிகமாக இந்த உச்சந்தலையில் சிலவங்களுக்கு இங்கே சுற்றுறதை பார்த்துருப்போம். சிலவங்க கையை கோர்த்துட்டு தியானம் முடிக்கும்போது நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஏதாவது சாப்பிட்ருக்கோமா, எப்போயோ சாப்பிட்டது, தண்ணி குடிக்கிறது. ஸோ அந்த தியானத்தில் அதிகமாக எனர்ஜி வரும்போது எப்படி நம்ம உடல் கூறுகளில் வந்து அந்த எலக்ட்ரான் சுற்றுறனால எலக்ட்ரிசிட்டி வருதோ அதே மாதிரி அங்கேருந்தும் அந்த வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு சயின்ஸ் படியே படிச்சிருந்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு வயரில் போச்சுன்னா அதை சுற்றி ஒரு ஃபீல்டு உருவாயிரும். காந்த இது வந்து உருவாகும். எப்படி எலக்ட்ரிசிட்டி ஒரு இதில் போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மேக்னெட் உருவாயிரும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து காந்த சக்திங்கிற ஒரு ஃபீல்டு வந்து உருவாயிரும். அதுதான் நம்மளோட எத்ரிக் பாடி. அது வந்து அந்த ஒரு எத்ரிக்காக வந்து உருவாகுது அப்படின்றது. இதை வந்து நீங்கள் எப்படி புரியலாம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து எந்த ஓட்டமுமே ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி கொண்டு தான் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகிறனால அதை சுற்றி வந்து ஒரு காந்த சுழற்சி, காந்த புயல் வந்து உருவாயிருது. அந்த காந்த புயல் வந்து நம்ம பூமியுமே சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அதையும் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது.
அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சில நேரம் அதிகமாக சில நேரம் கம்மியாக வரும்போது அங்கே வந்து நீங்கள் நார்த் போல், அதாவது மேலே நார்த் போல் சவுத் போல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக அரோரா போரியாலிசஸ்னு உருவாகும். அதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க, நம்மளால இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த துருவங்களுக்கு போகும்போது தான் அதை ரொம்ப நல்லா பார்க்க முடியும். அது மாதிரி காந்த புயல் வந்து சில நேரம் அதிகமாகும்போது, எர்த்தோட காந்த புயல் அதிகமாகும், இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். நம்மளுக்கும் நம்மளை உடம்பை சுற்றி ஒரு காந்த புயல் இருக்குது. அதை தான் வந்து அவங்க ரேக்கியிலெல்லாம் சொல்லுவாங்க, கை வச்சா அவங்களால எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுதான்னா அவங்களோட எனர்ஜியை நம்மளோட அந்த ஆறால அந்த இதில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து எப்படி சூரியனை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் சுற்றிக்கிட்டு இருக்கோ, அது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது, எதுவுமே தனித்து இயங்கலை. அதையும் சொல்கிறாரு. எப்படி நாம் எல்லாரும் ஒரு மூலக்கூறாக இருக்கோமோ, ஒரு எலக்ட்ரான் மட்டும் எதையுமே சுற்றலை, ஒரு 6 எலக்ட்ரான் சுற்றுது வெளியில் அப்படின்னா அந்த ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் சுற்றுது. அது மாதிரி ஒவ்வொரு கோள்களும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது, அது ஒன்னோட ஒன்று பேலன்ஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று இருக்குது. அது மாதிரி எதுவுமே தனித்து இல்லை, எல்லாமே ஒரு துணையோடு தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, எதுவுமே துணை இல்லாமல் இல்லை, எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நாம் நினைக்கிறோம் இந்த அண்டம் இந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக ஃபில்லாகி தான் இருக்குது, அது வழியாக தான் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சயின்ஸாகவும் இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது நம்ம வந்து திருப்பி இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு வரேன். இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கண்டினியூஸாக படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பூமியில் இருக்கிற இந்த உடம்பு வந்து ஒரு வாகனம் மாதிரி தான் நம்மளுக்கு. நம்ம இந்த ஆன்மா இதுக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டிருக்கிற இதை வந்து வாகனமாக தான் யூஸ் பண்ணுது. அதை வந்து ரிமோட் மூலமாக மேலேருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை இயக்குவது வந்து அந்த அத்தியாத்மா. எப்படி ஒரு குழந்தைய கையில் கொடுத்து ஒரு டிவியை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம், அதே மாதிரி பொம்மைக்காரை அது வந்து ரிமோட் காரை இயக்கும்ல, அது மாதிரி நம்மளோட அத்தியாத்மா வந்து அங்கே மேலே அந்த எனர்ஜி மூலமாக நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த உடலுக்குள்ளே அனுப்பி பல்வேறு அனுபவங்களை பெற்று இந்த மாதிரி அனுபவங்களை நாம் பெறும்போது எல்லா எண்ணங்களுமே மேலே உள்ள அந்த நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, நீங்கள் ஒரு தாட் கொடுத்தீங்க, ஒரு செயல் கொடுக்குறீங்க, அப்படி எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது, அத்தியாத்மாவில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளிக்கோடி மூலமாக நம்ம அத்தியாத்மாவிடம் அனைத்து செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வந்து நீங்கள் தியானத்தில் எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை வேற, மனமற்ற நிலை வேற. மனம் இருக்கும், ஆனால் எண்ணமற்ற நிலையில் இருப்போம். நான் இங்கே இருக்கேன், உட்காந்துருக்கேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் எண்ணம் இருக்காது. பட் மனமற்ற நிலை, நான் எங்கே இருக்கேனே தெரியல, எங்கே போனேனே தெரியலன்னு ஒரு மனமற்ற நிலைக்கு போகும்போது நீங்கள் அந்த அத்தியாத்மா கூட கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம அந்த அத்தியாத்மாவோட நுண்ண அறிவை வந்து நாம் சில நேரடியாக நம்மளால் வாங்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம மாஸ்டர்ஸு எல்லாருமே, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து அந்த அத்தியாத்மா கூட கனெக்ட் ஆகி தான் எல்லா வேலைகளும் செஞ்சுருக்காங்க. நம்ம பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி மாஸ்டர்ஸே நிறைய பேரோட அனுபவங்கள், ஆந்திரா மாஸ்டர்ஸ், தெலுங்கு மாஸ்டர்ஸ் அனுபவங்கள்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய கனெக்ட் ஆகி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு குழந்தையும் தாயும் வந்து தொப்புள் கொடியோட கனெக்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி நாம் இந்த உடலுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மாவும் உயர் ஆன்மாவும் எப்பொழுதும் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அது அந்த சில்வர் கார்டு மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ, எண்ணமற்ற நிலையிலையோ மனமற்ற நிலையில் இருக்கிறோமோ, அப்போ வந்து ஃபுல்லாக அவங்க கூட தொடர்புடைய இருந்து நீங்கள் எந்த கேள்வி எந்த இது கேட்கும்போது அதுக்குரிய பதில் உங்களுக்கு கொடுக்கும். அதுலேருந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளிக்கொடியை வந்து நம்மளால் நார்மலான கண்களில் பார்க்க முடியாது. அதை வந்து நாம் வந்து அதிகமாக தியானம் செஞ்சு அதுக்கு பயிற்சி செய்யும்போது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாஸ்டர்ஸ் நம்மளோட பிஎஸ்எஸ்எம் இயக்கத்தில் இருக்க நிறைய மாஸ்டர்ஸே வந்து இப்போ ஆராவோ அந்த எத்திரிக்கு இதெல்லாம் பார்த்துருக்காங்க. பத்ரிஜியுமே நிறைய பார்த்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணுறதில்ல. நாம் வந்து தியான ஜெகத், சாக்காகார ஜெகத், பிரமிட் ஜெகத்துக்காக வந்திருக்க சோல்ஸ் நாம் எல்லாருமே எப்போ பிஎஸ்எஸ்எம்லேயும் பிஎம்சிக்குள்ளே வந்துட்டோமோ, நாமளும் தியானம் பண்ணி நம்மளே உணர்ந்து செல்ஃப் ரியலைசேஷன் உணர்ந்து மற்றவங்களுக்கும் தியானத்தை சொல்லி கொடுத்து அவங்களையும்
நாமெல்லாம் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த தியானத்தை சொல்லி அவங்களையும் தன்னைத்தான செல்ஃப் ரியலைசேஷனுக்கு பார்த்து கொண்டு போகிறது தான் நம்மளோட மெயின் ஏம். வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, நான் நிறைய கிளாஸில் இதை சொல்லுவேன், நீ பல மணி நேரம் தியானம் பண்ணி தவம் பண்ணி உன்னையே நீ உயர்த்தி கொள்றத விட அந்த அருட்பெருஞ்சோதி அருளை பெறதுக்கு அன்பு, தயவு, கருணை இதை ஃபாலோ பண்ணு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அதனால தான் பத்திரிச்சு என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு தெரிஞ்சால் சொல்லி கொடுத்துரு. நீ எனக்கு நான் கற்றுக்கிட்டேன்ப்பா ஒரு மாஸ்டர்னு நீ எதை கற்றுக்கோ வந்தா நீயும் மேலே வா அப்படின்னு நாம் ஒரு படி ஏறும்போது இன்னொருத்தவங்களையும் ஒரு படியாவது ஏற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்யும்போது அந்த இறையருள், அந்த அத்தியாத்மாங்கிற அந்த ஹையர் செல்ஃப்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் வரும். அவங்களோட அருளால் தான் நம்மளை முக்தி அடைய முடியும். நாம் என்ன தான் தியானம் பண்ணாலுமே வள்ளலாறு அவங்க எல்லாருமே சொன்னது, அவங்களோட அருள் இல்லாமல் நாம் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அருளால் தான் பண்ண முடியும். அவங்க அருள் இல்லாமல் எதுவும் அந்த அருளை பெறதுக்கு நாம் இந்த சேவை, இந்த புத்தகங்களை படித்து ஞானத்தை உயர்த்தி நம்மளோட அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்ம விழிப்புணர்வுக்கு கொண்டு போக கண்டிப்பாக வரும். இவர் இந்த புத்தகத்தில் நம்ம ஆட்டம் லெவலுக்கு அத்தியாத்மாவோட கனெக்ட் ஆகிருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு இத்தனால தெரியாது. நாம் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த இறைவன் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காருன்னா நம்மளுக்குன்னு ஒரு அத்தியாத்மா ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த இன்ட்யூஷன்னு சொல்லும் போது அங்கேருந்து வர்றது தான் உங்களுக்கு விஷன் வருது, தேர்ட் விஷன் வருது. இது எல்லாமே அந்த அத்தியாத்மாட்ட இருந்து ஓவர் செல்ஃப்லேருந்து வர சக்தியோட நம்மளோட தியான பயனால் வர்றது தான் இது எல்லாமே. இவர் இந்த ஆறாவனா எப்படி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றாரு. அதில் நம்ம 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 செய்கிற எல்லா செயலுமே அத்தியாத்மாவுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நேர்மையான வழியில் அப்போ ஆன்மீகம் நாட்டம் உடையவர்கள் நேர்மையாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்மளே பார்த்துருக்கோம்ல, நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக தியானம் அதிகமாக பண்ண நம்மளுக்கே முன்னாடி ஏதோ வரப்போகுதுங்கிறது ஒரு அறிகுறி நம்மளுக்கு இன்ட்யூஷன் மூலமாக தோணும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நல்ல வழியில் போகணும், ஆன்மீகமாக முன்னேறணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே அவங்க கைடன்ஸ் இருக்கும். அப்போது அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக அப்போது நம்மளுக்கு எல்லாமே அனுபவங்கள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். நம்ம என்ன சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அதை ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படின்றாங்க. நாம் ஒவ்வொரு நல்ல செயல் செய்ய நம்மளோட சூட்ச்ம உடல், இப்போ வரிசையாக உடல் இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஃபிசிக்கல் பாடியை பார்த்துட்டோம், அதெல்லாம் ஆட்டம்ஸில் ஆகிருக்கு. அடுத்து ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. அந்த ஆஸ்ட்ரல் பாடி அதோட வைப்ரேஷன் கூட ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கும் நம்மளுக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு சிலவங்களோட நல்ல மனசுப்பா, இவனுக்கு நல்ல மனசில் எதுவுமே விகல்பமே இல்லாமல் ஒரு தியானத்தை பண்ணுறவங்களாம் கண்ணை மூடினோன்னே ஆஸ்ட்ரல் ட்ராவல் போயிடுவாங்க. நிறைய மைண்டில் போட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்களை குப்பை மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த மன உடலை கடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சில எண்ணமற்ற நிலைக்கெல்லாம் போக முடியும். பட் நல்ல மனசு க்ளீனாக வச்சு எப்பயுமே சந்தோஷமாக ஒரு உதவி செய்யணும், ஒரு சேவை செய்யணும் மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, நல்ல ஹையர் வைப்ரேஷனில் இருப்பாங்க அவங்க. இது நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சியில், இந்த ஆன்மா ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு ஏணியில் ஒவ்வொரு படியாக ஏறி போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு படி ஏறிக்கிட்டு தான் போகுது. அது ஒரு நீங்கள் ஏறிட்டு திருப்பி நான் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா இறங்குவீங்க. எப்படி அந்த பரமபதத்தில் போகிற கதை தான். போயிட்டு எல்லா எனர்ஜியும் லூஸ் ஆச்சுன்னா திருப்பி கீழே இறங்கிடும். அதனால நாம் செய்கிற எல்லா செயலும் நல்ல செயலாக செய்ய அந்த பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, நல்லது செஞ்சால் நல்லது வரும் அப்படின்னு, தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி தான். நீங்கள் செஞ்ச எல்லா நல்லதுக்குமே உங்களோட ஆன்மாவோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டே போகும். எப்போ ஒருத்தரோட சமமான மனோநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தியாத்மா தொடர்பு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த வெள்ளிக்கொடி மூலமாக அவங்க அனுப்புகிற செய்தி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எப்போ நம்ம சமமான மனநிலைமையில் ஒரு சுக துக்கத்தை எப்போ சமமாக பார்க்குறோமோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களோட கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நாம் விழிப்புணர்வோட
நான் வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிற விழிப்புணர்வோடு எப்போ நாம் வந்து தொடர்பு கொள்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி செல்ஃபோனில் வந்து எப்படி பேசுகிறோம், இங்கே இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறோம்ல, அதே மாதிரி நாம் வந்து இந்த 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 விழிப்புணர்வு இந்த கான்ஷியஸ் மூலமாக அவங்க கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. இதை வந்து ஃபுல்லாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எத்ரிக் பாடி, இந்த எனர்ஜி இப்போ சொன்னல, அந்த எத்ரிக் பாடி வந்து இப்போ எலக்ட்ரான் மூலமாக வந்து அந்த எனர்ஜி ஃபீல்டு சுற்றிக்கிட்டே இருக்குது எலக்ட்ரான். அதனால ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டு நம்மளுக்கு ஒரு வந்து 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல உடல் ஆரோக்கியமாக நல்ல மனசோட எவ்வளோ எனர்ஜியோடு இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த எத்ரிக் பாடியும் அந்த ஆராவோட இதுவும் விரிவடைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எத்ரிக் பாடியில் வர்ற எலக்ட்ரிசிட்டி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஒளி இருக்குது. எப்படி வந்து நீங்கள் வந்து ரொம்ப இருட்டில் போயிட்டு ஒரு வயரில் எலக்ட்ரிசிட்டி அப்படியே ரா வயரில் வந்து இன்சுலேஷன் இல்லாத வயரில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு லைட்டு தெரியும். அது வந்து சயின்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எண்டுலேருந்து அந்த வயரில் வந்து எலக்ட்ரிசிட்டி போகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப வெளிச்சமே இல்லாமல் ஒரு இருட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைட் இருக்கும். அது வந்து அந்த எலக்ட்ரிசிட்டினால அதிர்வுனால வர ஒரு ஒளி. அந்த ஒளி தான் நம்மளுக்கு ஆரான்னு பேர். எப்படி நம்மளுக்கு இந்த எத்ரிக் பாடியில் வந்து அந்த எனர்ஜி அதிகமாக அந்த ஆரா வந்து ஒளிரும். அது ஒரு ஒளிவட்டமாக வரும். அதான் வந்து ஞானிகளுக்கெல்லாம் வந்து அது ஒளிவட்டம் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். அந்த ஆராவில் வந்து விதவிதமான அந்த ஆரா வந்து நான் சொன்ன மாதிரி 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கும். அது நம்மளோட எண்ணத்தை பொறுத்து, மனசை பொறுத்து, நம்மளோட ஆரோக்கியத்தை பொறுத்து, இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த ஆரா வந்து விரிவடையும். இப்போ இந்த ஆரா வந்து நிறைய பேர் பயிற்சி பண்ணி ஆரா பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஆராவில் வந்து ஒளிவட்டம் வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும். நம்மளோட அந்த ரெட்டு, ஆரஞ்சு, நம்ம சக்கராஸோட கலர்ஸ் வந்து அது அந்த ஆராவில் தெரியும். அந்த ஆராவோட கலரை வச்சு அந்த அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்களா, உடல் ஆரோக்கியமாக இருக்காங்களா, மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒளி வட்டத்தோட நிறங்களை வச்சு நல்ல நல்ல சிகப்பு நிறமாக நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு தளபதி மாதிரி, ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்களா. அவங்க ஒளிவட்டத்தில் வந்து ரொம்ப தூய ஒரு கிளியரான சிகப்பு நிறம், நல்ல பளிச்சுன்னு சிகப்பு நிறம் இருந்ததுன்னா ஒரு தளபதி மாதிரி இருப்பாங்களாம். எப்போதும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மை அடைஞ்சு நம்ம ஆன்ம உணர்வுக்கு போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல்ல இருந்து எல்லாமே நம்ம எனர்ஜி ஃபீல்டு எல்லாமே சரியாகும். அதுக்கு ஒரே வழி தியானம், இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம், இந்த புக்ஸுகளை படிக்கிறது தான். இதில் வந்து இன்னும் இருக்குது. இந்த புக்கில் வந்து இப்போ நான் வந்து 5th சாப்டர் வரைக்கும் தான் வந்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் பண்ணி நாம் இன்னும் வர செஷன்களில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்ப்போம். ஏன்னா ஒரே தான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னாலும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுவே இந்த சின்ன புக்கே இவ்வளோ தான் இருக்குது. மொத்த பேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பேஜ் தான் இருக்குது. அதிலே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பெரிய புக்லேருந்து எடுத்து ஜிஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரா கலரை வச்சு அதை வச்சு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட இந்த செஷனில் நம்ம இந்த என்றென்றும் நீய புக்கில் இருந்த சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம்.